கத்திப்பாரா பாலம், கத்திப்பாரா ஃப்ளைஓவர் பற்றி முக்கிய தகவல்கள். சந்திப்பின் வகை. இது தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய குளோவர் இலை வடிவ குளோவர் லீஃப் குறுக்கிடா மாற்றுப்பாதை அமைப்பு கிரேட் செப்பரேட்டர் ஆகும். அமைவிடம் சென்னை கிண்டிக்கு தெற்கே உள்ள ஆலந்தூரில் அமைந்துள்ளது. இணைக்கும் சாலைகள். இது 4 முக்கிய சாலைகளின் சந்திப்பாக உள்ளது. 1. GST சாலை, தேசிய நெடுஞ்சாலை 45. 2. உள்வட்ட சாலை, இன்னர் ரிங் ரோட். 3. அண்ணா சாலை, மவுண்ட் ரோட். 4. பூந்தமல்லி சாலை, மவுண்ட் பூனமல்லி ரோட். திறப்பு. இதன் முக்கிய வழி 2008 ஏப்ரல் 9 அன்றும், முழுமையான பாலம் 2008 அக்டோபர் 26 அன்றும் அப்போதைய முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது. நோக்கம். இந்த சந்திப்பில் முன்பு ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதே இதன் முக்கிய நோக்கம். பாலம் கட்டப்படுவதற்கு முன் 30 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. பாலம் கட்டப்பட்ட பின் வாகனங்கள் எவ்வித காத்திருப்புமின்றி சிக்னல்கள் இல்லாமல் வெவ்வேறு திசைகளுக்கு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குளோவர் இலை வடிவம். குளோவர் லீஃப் இன்டர்சேஞ்ச் என்றால் என்ன? மேலிருந்து பார்க்கும்போது இந்த மேம்பாலம் 4 இலைகள் கொண்ட குளோவர் இலை வடிவத்தை ஒத்திருப்பதால் இப்பெயர் பெற்றது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முக்கிய சாலைகள் சந்திக்கும் போது வாகனங்கள் எந்த தடையும் இன்றி, போக்குவரத்து சிக்னல்கள் இல்லாமல் வளைவுகள் மூலம் வெவ்வேறு சாலைகளுக்கு இலகுவாக செல்ல இந்த வடிவமைப்பு உதவுகிறது. கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம். கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர். மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைந்து கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் உள்ள பகுதிகள் நகர்ப்புற சதுக்கமாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது 2021ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த சதுக்கத்தில் பொதுமக்கள் கூடும் இடங்கள், பூங்காக்கள், கடைகள் மற்றும் ஓய்வெடுக்கும் பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் உயிர் எழுத்துக்களான அ, ஆ, இ ஆகியவை பெரிய அளவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மெட்ரோ ரயில் பணிகள். தற்போது இந்த மேம்பாலத்தின் மேலே இந்தியாவில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து விரைந்து முடிக்க அறிவுறுத்தியுள்ளார். இது ஒரு கட்டுமான அதிசயமாக, இன்ஜினியரிங் மார்வல் பார்க்கப்படுகிறது. கத்திப்பாரா மேம்பாலத்தை குளோவர்லி ஃப்ளைஓவர் முழுமையாக திறந்து வைத்த முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள். இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு 2008 அக்டோபர் 26 அன்று சென்னை மக்களுக்கு அன்றைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. குறிப்பு. பின்னர் 2021 டிசம்பரில் பாலத்தின் கீழ் உள்ள பகுதியை கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கமாக மேம்படுத்தியதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்.